வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சினிமா அப்படிங்கிறது ஒரு கனவு தொழிற்சாலை. ஆனால் அந்த கனவுக்குள்ள எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான வர்த்தகம், அதாவது பிஸ்னஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் எப்படி ஒரு படத்தை ஆரம்பிச்சு அது மூலியமா லாபம் பார்க்குறாரு, அங்கே இருக்கிற வியாபாரம் என்ன, அந்த பணம் எங்கெல்லாம் இருந்து வருது, எப்படியெல்லாம் பிரிஞ்சு போகுது, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இதை 3 பிரிவாக நம்ம பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற பிஸ்னஸ், அதாவது ப்ரீ ரிலீஸ் பிசினஸ். ரெண்டாவது வந்து தியேட்ரிக்கல் ரன். மூணாவது வந்து பார்த்தோம்னா போஸ்ட் ரிலீஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வர கண்டினியூஸான லாபம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்குள்ள நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படம் அறிவிக்கப்பட்டதுக்கு மறுகணமே ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் அந்த படத்துக்காக பணம் குவிய ஆரம்பிக்கும். அதுதான் தமிழ் சினிமா வியாபாரத்தினுடைய அஸ்திவாரமே. நீங்க நினைப்பீங்க படத்தினுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுனா மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு லாபம் வரும்னு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய பட்ஜெட்ல பெரும் பகுதியை, ஏன் ஒரு சில நேரங்கள்ல முழு பட்ஜெட்டையும் கூட சம்பாரிச்சிடும். இதைத்தான் நம்ம ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் வாங்க. ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய படத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த படத்தினுடைய பல ரைட்ஸை வித்துருவாரு. இந்த ரைட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. அதுவும் ஒரு பெரிய நடிகருடைய படம் அப்படின்னா இந்த ரைட்ஸ்க்கு போடுற போட்டி இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கு சேஃப் ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை பெரும்பாலும் இங்கேயே மீட் எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி சரியா போலனா கூட அவங்களுக்கு பெரிய விதத்துல எந்த லாஸுமே கிடையாது. ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் படத்தை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கும், இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கும், வெளிநாடுகளுக்கும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கான ரைட்ஸை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட விற்கிறாரு. இந்த ரைட்ஸை ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டையும் விற்கலாம், இல்லைனா வெவ்வேறு பகுதிகளுக்கு, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, கோயம்புத்தூர், வெளிநாடு மாதிரியான பல டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் விற்கலாம். இந்த இடத்துல தான் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் கிட்ட ஒரு அமௌண்ட்டை முன்பணமா கொடுத்து அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்குறாரு. படம் ஓடுனாலும் ஓடலைனாலும் ப்ரொடியூசருக்கு அந்த பணம் வந்துடும். இப்போ சப்போஸ் அந்த படம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல ப்ரொடியூசர் பெரிய அளவில் பாதிக்கப்பட போறதே இல்லை. இதுல பெரிய அளவில் பாதிக்கப்படுறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இப்போ ஒருவேளை அந்த படம் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போவும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னோட பங்கை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அந்த ப்ரொடியூசர் கிட்ட பங்கு போட்டுக்குவாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ரொடியூசர் சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. இங்க பாதிக்கப்படுறது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மட்டும்தான். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நடிகர்களுடைய படம் பெரும்பாலும் இந்த மினிமம் கேரண்டி அடிப்படையில் தான் பல நூறு கோடிகளுக்கு விற்கப்படுது. அதுவும் வெளிநாட்டு விநியோக உரிமை, அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பலமாவே சொல்லலாம். உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் ரசிகர்களுடைய எண்ணிக்கை காரணமா இதுவும் பல கோடிகளை ப்ரொடியூசருக்கு குமிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா படத்தை ஒரு டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கான சேட்டலைட் ரைட்ஸை ஒரு சேனலுக்கு வித்துருவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இதுதான் ப்ரொடியூசருக்கு ஒரு பிரதான பாதுகாப்பு வளையமாவே இருந்தது. பெரிய பெரிய நடிகர்களுடைய படம் அறிவிக்கப்பட்ட உடனே பல சேனல்கள் போட்டி போட்டிட்டு வந்து அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிடுவாங்க. இந்த சேட்டலைட் ரைட்ஸை விற்கிறதன் மூலமா ஒரு பெரிய அமௌண்ட்டை ப்ரொடியூசர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீப காலங்களா தமிழ் சினிமாவினுடைய வியாபாரத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்கிற இந்த ஓடிடி ரைட்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு அந்த படத்தினுடைய ரைட்ஸை வித்துருவாங்க. பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு இந்த ஓடிடி ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த டிவி சேனலுக்கு விற்பாங்கல்ல சேட்டலைட் ரைட்ஸ், அதை விட அதிகமான அமௌண்ட்டை ப்ரொடியூசருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், பொதுவாக 30 to 50 நாட்களுக்கு அப்புறமா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பணம் கோடி கணக்கில் கைமாறும். ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த ஓடிடி ரைட்ஸ் விற்பனையின் மூலமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான பணத்தை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுனால அவங்க தைரியமா தன்னுடைய பட்ஜெட்டை சமாளிக்க முடியுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா படத்தினுடைய பாடல்கள் அப்புறம் பின்னணி இசை விற்கிறது மூலமா வர வருமானம். அதுவும் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அனிருத் மாதிரியான பெரிய இசையமைப்பாளர்கள் உள்ள படங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தையே கொடுக்கும். அதே மாதிரி தமிழ் மொழி படங்களை வேற மொழிகளில் டப் பண்ணி ரிலீஸ் பண்றது, இந்த ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மாதிரியான லாங்குவேஜஸ்ல டப் பண்ணி இல்லைன்னா ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ரைட்ஸ் மூலியமாகவும் ப்ரொடியூசருக்கு பல கோடிகள் லாபம் வந்து சேரும். இந்த 4 முக்கியமான ரைட்ஸையும் விற்கிறதன் மூலியமா ப்ரொடியூசருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் படத்துக்கு போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாகவே பணம் அவர் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதுவும் ஒரு பெரிய நடிகருடைய படம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மட்டுமே சுமார் 100 கோடியில இருந்து 250 கோடி வரைக்கும் நடக்கும். இப்போ ரெண்டாவது பார்ட்டை பத்தி பார்க்கலாம், அதாவது தியேட்ரிக்கல் ரன். இப்போ படம் ரிலீஸ் ஆயிருச்சு, இனிமே மக்கள் தியேட்டருக்கு வந்து டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்கல்ல, அதுதான் அடுத்த கட்ட வருமானம். இதை தான் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு சொல்லுவோம். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 2 வகையான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிராஸ் கலெக்ஷன்,
கலெக்ஷன், இன்னொன்று வந்து நெட் கலெக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் 100 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் கிராஸ் கலெக்ஷன். இப்போ அந்த 100 கோடியில இருந்து ஜிஎஸ்டி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இந்த மாதிரியான வரிகளெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு 75ல இருந்து 80 கோடி இருக்கும்ல, அதுதான் நெட் கலெக்ஷன். இப்போ இந்த கலெக்ஷன்ல யார் யாருக்கெல்லாம் ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி உள்ள இருக்கிறாங்க. இப்போ புதுசா எக்ஸிபிட்டர்ஸ் அதாவது தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க புதுசா உள்ள வருவாங்க. தியேட்டர்ல வசூலாகிற மொத்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தியேட்டர் ஓனர்ஸ் எடுத்துக்குவாங்க. இதுல F&B அப்படிங்கிற ஒன்று இருக்கு, அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் மணி. அதாவது இந்த தியேட்டர்ல விற்கிற ஸ்நாக்ஸ், அப்புறம் பார்க்கிங்க்கு வாங்குற காசு, இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் சொந்தம். அது படத்துடைய வசூல்ல வராது. இந்த படத்தினுடைய கலெக்ஷன்ல தியேட்டர் ஓனர்ஸ் தன்னுடைய பங்கை எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பங்கை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆன முதல் வாரத்துல டிஸ்ட்ரிபியூட்டரோட பங்கு அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 50%ல இருந்து 60% வரைக்கும் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல இந்த சதவீதம் அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஃபைனலா டிஸ்ட்ரிபியூட்டர் தனக்குரிய கமிஷன், விளம்பர செலவு, அதுக்கப்புறமா மற்ற செலவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற தொகையை ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துருவாரு. இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மூலியமாவே அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை முழுசா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறது மூலியமா வர்ற காசு எல்லாமே அவங்களுக்கு லாபம் மட்டும்தான். அதுவே அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய லாப சதவீதம் மட்டுமே கோடி கணக்கில் இருக்கும். இப்போ பார்ட் 3 போஸ்ட் ரிலீஸ் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ படம் தியேட்டர்ல ஓடி முடிஞ்சு ஓடிடிலே வந்துருச்சு, இதோட அவங்களுடைய பிசினஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. பின்னாடி இந்த பிசினஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா ரன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இந்த சேட்டலைட் அப்புறம் ஓடிடி ரைட்ஸ் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கணும், இல்லைன்னா வேற ஒரு சேனலுக்கு வேற பிரதேசங்களுக்கு விற்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அது டிவியில டெலிகாஸ்ட் பண்ணும்போதும் ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்கை கொடுத்துச்சுன்னா அந்த படத்தினுடைய மதிப்பு பல வருஷங்கள் கழிச்சும் குறையாம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா படத்துல நடிகர்கள் பயன்படுத்துற பிராண்டுகள், அதாவது ஹீரோ ஹீரோயின்ஸ் பயன்படுத்துற பைக்கு, ஸ்கூட்டி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு விளம்பர ஒப்பந்தங்கள் மூலியமா அதன் மூலியமாவும் பணம் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி படத்தோட பேரு, லோகோ, அந்த படத்துல வந்த வசனங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய டிஷர்ட் பிராண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்க கிட்ட அந்த டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி விற்கிறதுக்கான ரைட்ஸையும் கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் வந்து மெர்ச்சன்டைசிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த நடிகருடைய பிறந்த நாளோ இல்லைன்னா ஒரு முக்கியமான நாள்ல அந்த படத்தை மறுபடியும் டிஜிட்டலைஸ் பண்ணி ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமால இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ட்ரெண்டையே உருவாக்கி வச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல வருஷத்துக்கு அப்புறமும் ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படிதான் ஒரு திரைப்படம் அதனுடைய ரைட்ஸை விற்கிறதன் மூலியமாகவும் பங்கு பிரிக்கிறதன் மூலியமாகவும் கோடிக்கணக்கில் லாபத்தை குமிக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு படத்தினுடைய பட்ஜெட்டை தாண்டி அவருக்கு வரக்கூடிய லாபத்தை உறுதி பண்றது இந்த ப்ரீ ரிலீஸ் ரைட்ஸ் தான். ப்ரொடியூசருக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க எல்லாரும் லாபம் பார்க்கணும் அப்படின்னா அந்த திரைப்படம் தியேட்டர்ல நல்லா ஓடினா மட்டும்தான் இவங்க எல்லாரும் லாபம் பார்க்க முடியும். சப்போஸ் அந்த திரைப்படம் தியேட்டர்ல சரியா ஓடல, பெரிய அளவுல வசூல் பண்ணல அப்படின்னா ப்ரொடியூசருக்கு பெரிய அளவுல எந்த லாஸுமே கிடையாது. லாஸ் ஆகுறது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் மட்டும்தான். ஆகவே ஒரு படம் ப்ரொடியூசருக்கு கோடிகளை குமிச்சு கொடுக்குது அப்படின்னா அந்த படம் ஒரே ஒரு இடத்துல, அதாவது தியேட்டர்கள்ல இருந்து மட்டுமே வர்றதில்ல. அந்த படத்துல இருந்து பல ரைட்ஸ்கள் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு சந்தைகள்ல வெவ்வேறு காலங்கள்ல விற்கப்பட்டு தியேட்டர்ல ஒரு மாபெரும் வெற்றியின் மூலமா உச்சம் தொட்டு பின்னாடி ஓடிடி அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் மூலியமா ஒரு நிரந்தர வருமானத்தை ப்ரொடியூசருக்கு பெற்று தர்ற ஒரு மாபெரும் வணிக சங்கிலி தொடர் தான் இது. இவ்வளோ பெரிய பிசினஸ்ல ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்தினுடைய டைரக்டரையும் அந்த படத்தினுடைய தரத்தையும் அதுக்கப்புறமா அந்த படத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாரையும் நம்பி தான் அந்த படத்துக்கு முதலீடு பண்றாரு. இது எல்லாமே சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு கோடிகள் கொட்டுன்னு கொட்டும். ஒருவேளை இதெல்லாம் அமையாம போயிருச்சு அப்படின்னா கோடிகளுக்கு பதிலாக இடி தான் வந்து விழும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நீங்க ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.